அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமி மற்றும் கேட்டதை தரக்கூடிய அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் சேருகின்ற நாள். அதிசக்தி மிக்க இந்த 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது மேஜிக் போல விரைவாக நிறைவேற இப்ப நம்ம பார்க்க போவதை போல பிரார்த்தனையை செய்யுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பிரார்த்தனை முறையும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை தரக்கூடியது. அபிஜித் நட்சத்திரம்னாலே அது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடன் தொடர்புடையது. அந்த நட்சத்திர நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், பூஜைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பல பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் ஸ்ரீ கிருஷ்ணரை கூப்பிட்டவுடன் வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாமத்தை, அதாவது திருப்பெயரை தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. திருநாமம்னாலே இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த சூட்சம திருப்பெயர் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வருடத்துல 2 நாட்களுக்கு தனித்துவமான சிறப்புகள் இருக்குங்க. அந்த 2 நாட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று விநாயகர் சதுர்த்தி, இன்னொன்று விஜயதசமி. இந்த 2 நாட்களில் எந்த நேரத்துல எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே அது மிகப்பெரிய வெற்றியில் முடியும். அது ராகு காலம், யமகண்டம்னு எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இந்த 2 நாட்களில் எந்த டைம்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் அது வெற்றியில் தான் முடியும். சோ முதல் விஷயம், வருடத்தில் வரக்கூடிய இந்த 2 நாட்களை எப்பவுமே நம்ம தவற விடக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அந்த 2 தினங்கள்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட விஜயதசமி நாளில் அபிஜித் நட்சத்திரம் வருவது இன்னமும் கூடுதல் சிறப்பை நமக்கு கொடுக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நமக்கு கிடைக்கும். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வேறு, அபிஜித் நட்சத்திரம்ன்றது வேறு. அபிஜித் முகூர்த்தம் நமக்கு தினமுமே கிடைக்கும். மதியம் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேருகின்ற அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திரம். அதாவது உத்திராட நட்சத்திரம் முடியும் கடைசி 12 நிமிடங்கள், திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முதல் 12 நிமிடங்கள், மொத்தம் 24 நிமிடங்களை அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவருடைய மயில் பீலியில், அதாவது மயில் தோகையில் ஒளித்து வைத்திருப்பதாக ஐதீகம். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த சூட்சம நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்க, நாளைய தினம் இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்துல வருதுன்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:01 முதல் 9:25 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திர நேரம். அக்டோபர் 2 Thursday மார்னிங் 9:01 AM to 9:25 AM இந்த இன்பிட்வீன் டைம் தாங்க அபிஜித் நட்சத்திர நேரம். சரிங்க, நம்முடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நாளைய தினம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ள தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை மிக விரைவாக நிறைவேறணும்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் மனதார நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது பெருமாளிடம் மனதார உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனையை செஞ்சதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நம்ம சொல்லணும். அதாவது அபிஜித் நேரத்துல தாங்க இதை நம்ம உச்சரிக்கணும். காலை 9:01 முதல் 9:25 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக, ஓம்
க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை 15 நிமிடங்களுக்கு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் மனதார பிரார்த்தனையை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஆற்றல் மிக்க நாளைய தினத்தில் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக சர்வ வசிய மாலை. 7 வசிய கற்களை கொண்டு மஞ்சள் நிற கயிற்றால இந்த சர்வ வசிய மாலையை நம்ம வடிவமைச்சிருக்கோம். பொதுவாகவே சில பொருட்களை நம்ம சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதே போலதாங்க நம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சர்வவசிய மாலை. இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அதிரடியான அபாரமான பணவரவை தரக்கூடியது. இரண்டாவது குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது. குலதெய்வம் தெரியலன்னு சொல்றவங்க கூட இந்த மாலையை மாட்டி வைக்கும் போது உங்கள் குலதெய்வத்தின் அருளை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்த முக்கியமான விஷயம், கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்கும். சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பேசிக்காமலே இருப்பாங்க. நிறைய கலகங்கள், மூன்றாம் நபரால பிரச்சனைகள் இது போல இருக்கும். இப்படிப்பட்டவங்களும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க பயன்படுத்தும் போது குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பு, பாசம், அந்யோன்யம் பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் நிம்மதியை கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யும் இடத்துல இந்த சர்வவசிய மாலையை வைக்கும் போது நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் அபிவிருத்தியாகும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்க, இந்த மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா இதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. முதலாவதாக வீட்டின் தலைவாசல், அதாவது நிலைவாசல் காலின் 2 பக்கத்திலும் இந்த மாலையை நம்ம கட்டி தொங்க விடலாம். வீட்டில் அதிகமான வாஸ்து தோஷங்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிறைய சண்டைகள் இருக்கிறவங்க 2 மாலைகளை நீங்க தொங்க விடலாம். சப்போஸ் உங்க வீட்டில் அதிகமான வாஸ்து தோஷம் கிடையாது, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்டின் தலைவாசலின் நடுப்பகுதியில ஒரே ஒரு மாலையை தொங்க விட்டாலே போதும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கட்டி விட்டுருங்க. அடுத்ததாக வீட்டின் பூஜை அறை. தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்திலும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க தொங்க விடலாம். வீட்டிற்கே ஒரு நல்ல தெய்வீக கவசத்தை கொடுக்கும். வீடு முழுவதுமே பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். நீங்க செய்யக்கூடிய பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். பூஜை அறையில் நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும். நீங்க கார் வச்சிருந்தீங்கன்னா காருக்குள்ளேயும் இந்த சர்வவசிய மாலையை கட்டிவிடலாம். அடுத்த முக்கியமான இடம், வீட்டில் நீங்க பணம் மற்றும் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இந்த மாலையை கட்டிவிடலாம். பீரோவின் உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போலவும் இந்த மாலையை தொங்க விடலாம். அபாரமான பணவசியத்தை கொடுக்கும். கடன் தொல்லை படிப்படியாக குறையும். நகைகள் அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை விரைவாக மீட்பதற்கான வழிகள் பிறக்கும். அடகு நகை மீட்பது மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காகலாம் நான் சொல்லலைங்க. இந்த மாலை ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய உள்ளங்கையில வச்சு பார்த்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வசிய கற்கள்ல இயற்கையான கோடுகள், பிளவுகள், சின்ன வீரல்கள் இருக்கும். அதுல இருந்து தாங்க இதனுடைய அபாரமான சக்தி வெளிப்படுது. இப்ப நம்ம பார்த்ததை காட்டிலும் இன்னும் நிறைய பலன்களை தரக்கூடியது. பெட்ரூம்ல இந்த மாலையை மாட்டி வைக்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த சர்வவசிய மாலையுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிற
இருக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.